வணக்கம். நான் ஜோஸ்பின், ஃபவுண்டர் ஆஃப் பிபிஸ் ஹனி. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பீ கீப்பராக இன்னைக்கு இருந்துட்டுருக்கேன். இதில் தேனீக்களை வளர்த்து அதன் மூலியமாக நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்கேன். இந்த தேவதைகள் எல்லாம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் என்னெல்லாம் நல்லது செய்கிறாங்கன்றது நம்மளுக்கே தெரிஞ்சது. நிறைய வீடியோஸ் அதில் கொடுத்துட்ருக்கேன். இதில் தேனீக்கள் உருவாக்குற ஒரு பொருள் என்னென்னா ராயல் ஜெல்லி. இந்த ராயல் ஜெல்லி ஏகப்பட்ட நாடுகளில், மேலை நாடுகளில் பூரா பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ஜெல்லியை அவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க, சாப்பிட்றாங்க மக்கள். ஆனால் நம்மளுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இன்ன வரை வந்தது கிடையாது. இந்த ராயல் ஜெல்லி எதுக்காக, இந்த தேனீக்கள் எப்படி உருவாக்குறாங்க முதல்ல அப்படின்னா, 7லிருந்து 14 நாள் வயசுல உள்ள வேலைக்கார தேனீக்கள் அதனுடைய பால் சுரப்பிலிருந்து வெண்ணையாட்ட ஒரு திரவம் உருவாகி அதை தலைவிக்கு, அதாவது ராணி தேனீக்கு ஊட்டுறது தான் அவங்களுடைய வேலை. இதை சாப்பிட்ற ராணி 3 வருஷம் உயிரோட இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ராணி தேனி, இந்திய தேனீக்களை பொறுத்தளவுல வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தான் ஆண் தேனியோட சேரும். ஆனால் வாழ்நாள் முழுக்க முட்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. அப்படின்னா, ராணி தேனி சாப்பிட்ற சாப்பாடு தான் லட்சத்துக்கு மேல முட்டைகளை உருவாக்குறதுக்கு உதவியா இருக்குது. அதுதான் இந்த ராயல் ஜெல்லி. இதை சாப்பிட்றதுனால தான் அவ்வளோ கருமுட்டைகளை உற்பத்தி பண்றாங்க. அதே மாதிரி அந்த ராணி முட்டை வச்சுக்கிட்டு போறப்ப முட்டை பருவம் 3 நாள், லார்வா அந்த புழு பருவம் சின்ன சின்னதா சுருள் சுருள் புழுவா கூட்டுக்குள்ள ஒவ்வொரு அறைகளுக்குள்ளேயும் இருக்கும். இந்த புழுவுக்கு ராயல் ஜெல்லியை 3 நாள் வேலைக்காரர்கள் அந்த லார்வாவுக்கு வைப்பாங்க. அந்த லார்வா கூட்டுப்புழுவானோடனே அந்த ராயல் ஜெல்லியை சாப்பிட்டு அதை வளர்ந்து அதுல இருந்து உருவாகிற தேனீக்கள் வேலைக்காரர்களா வர்றாங்க. இவங்களுடைய வாழ்நாள் வெறும் 2 மாசம்தான். ஆனா 5 நாள் அதே லார்வாவுக்கு 5 நாள் ராயல் ஜெல்லியை கொடுத்தா முழுமையான பெண்ணா ஒரு ராணியா அந்த கூட்டுக்கு வர்றாங்க. அந்த கூட்டுக்கு தலைவியா அந்த கூட்டுல கிடைக்கிறாங்க. இந்த ராயல் ஜெல்லியை அந்த லார்வா சாப்பிட்றதுனால தான் அதனுடைய கர்ப்பப்பை முழுமையா வளர்ச்சி அடைஞ்சு தேனியோட சைஸே, உருவமே பாத்தீங்கன்னா டபுள் மடங்காகுது. வேலைக்காரர்களை விட டபுள் மடங்கா உருவம் மாறுபட்டு ஒரு ராணியா பிறந்து வர்றாங்க. அந்த பிறந்ததுல இருந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த ராயல் ஜெல்லியை தான் சாப்பிட்றாங்க. அதனாலதான் அந்த ராணி திடகாத்திரமா இருக்காங்க. இன்னொரு ராணி கூட சண்டை போடுறப்ப கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட அந்த சண்டை நடக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இந்த ராயல் ஜெல்லியில இருக்கு. அலெக்சாண்டர்ல இருந்து ஏகப்பட்ட அரசர்கள் சாப்பிட்ட இந்த கூழ் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அரச கூழ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு அரச கூழ். இது அலெக்சாண்டர் போர்ல இறந்தப்ப அவர் உடம்ப தேனுக்குள்ள போட்டுதான் கொண்டு போயிருக்காங்க. அப்பெல்லாம் தேனாறு ஓடக்கூடிய தேசமா நம்ம நாடு இருந்தது. ஆனா இப்ப அதனுடைய அழிவு காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பாத்தீங்கன்னா நம்ம காப்பாற்ற முடியாம நிறைய தேனீக்கள் அழிஞ்சிட்டாங்க. இப்ப திருப்பி புதுப்பிச்சு வளர்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த அரச கூழை வீட்டுல தேனீப்பட்டி வளர்க்குற ஒவ்வொருத்தருமே எடுத்து சாப்பிடலாம். இன்னைக்கு ஜாப்பனீஸா இருக்கட்டும், சைனீஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ரஷ்யால இவங்க எல்லாம் இந்த ராயல் ஜெல்லியை சாப்பிட்றதுனாலதான் அதிக நாள் ஆயுளோட இருக்காங்க. ஆவரேஜ் 90ல இருக்காங்க ஜாப்பனீஸ், அதாவது சைனீஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 90. இவங்க இந்த ராயல் ஜெல்லியை அதிகமா எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஜாப்பனீஸ் அதிகமா சாப்பிட்றதுனால 137 வயது வரை இருக்காங்க. 137 வயசுனா நம்ம எத்தனை தலைமுறையை பார்க்கலாம்? நம்மளுடைய பரம்பரையே 7, அதுல 6 தலைமுறையை நம்ம பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு 3 தலைமுறையை முழுசா பார்க்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனா 6 தலைமுறையை பார்த்துடலாம். இந்த ராயல் ஜெல்லியை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இளமை காலம் அதிகமாகி நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்குது. அதுதான் தேனீக்கள் கிட்ட நடக்கிற விஷயம். நம்மளுக்கு மனிதர்களுக்கும் அதுதான் நடக்கும். அதே மாதிரி ஃபர்டிலிட்டி நம்மளுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க 10 வயசுக்கெல்லாம். அப்ப அவங்களுடைய கருமுட்டைகள் வீக் ஆயிரும் ஒரு 15 வருஷம் கழிச்சு. அப்ப அந்த டயத்துல அவங்க திருமண வயதுக்கு வர்றப்ப கண்டிப்பா ஹெல்த்தியான கருமுட்டைகள் இருக்காது. அது ஆண் குழந்தைங்களுக்கும் சரி பெண் குழந்தைங்களுக்கும் சரி ஹெல்த்தியா இருக்கிறது இல்லை. ஆனா இந்த ஹெல்த்தியா உருவாக்குறதுக்கு இந்த ராயல் ஜெல்லி மிகப்பெரிய அளவுல உதவி பண்ணுது. ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு கருமுட்டை அதிகமா உற்பத்தி பண்றதுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கு அணுக்கள் அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ராயல் ஜெல்லி மிகப்பெரிய வீரியமான ஒரு பொருள். அதே மாதிரி இந்த ராயல் ஜெல்லியை கேன்சர் நோயாளிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மேலை நாடுகள் பூரா. இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நல்ல செல்களை வீரியமா புதுப்பிக்கிறதான் இந்த ராயல் ஜெல்லியோட வேலை. அதாவது செல்களை அதிகமான அளவுல இன்னைக்கு ஹீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பிலாம் எடுத்து நம்ம உடம்புல உள்ள நல்ல செல்கள் பூரா அழிஞ்சிரும். அந்த செல்களை திருப்பி புதுப்பிச்சு அதை ஃபாஸ்டா வளர வைக்கிறதா இந்த ராயல் ஜெல்லியோட வேலை. அப்ப அந்த கேன்சர் நோயாளிகளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது. செல்கள் புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு இளமை காலம் அதிகமாகும், வயோதிகம் தள்ளி போகும். ஏன்னா செல்கள் தளர்வடைகிறப்பதான் நம்மளுக்கு வயோதிகம் வர்றது. அந்த வயோதிகம் வராம தள்ளி போக வைக்க வேண்டிய வேலையை இந்த ராயல் ஜெல்லி பண்ணுது.
இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பெரியவங்க நம்மளுடைய அம்மா நம்மளுடைய அம்மா தலைமுறைகள் இந்த ராயல் ஜெல்லியை கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா அவங்க ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணுன்றதான் நம்ம நினைக்கிற. ஏன்னா இவங்கெல்லாம் பொக்கிஷம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க ஒரு பொக்கிஷமாக நம்ம வச்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்துல இந்த ராயல் ஜெல்லின்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு உணவு. இது நம்ம நாட்டில் தான் பயன்படுத்துகிற முறை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் தேனை பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள் ஒரு வருஷத்துக்கு ஒரு நபர் சாப்பிடக்கூடிய தேனோட அளவு வெறும் 3 கிலோ சாப்பிட்றாங்க மேலை நாடுகளில். ஆனால் நம்ம இந்தியாவில் ஒரு மனிதர் ஒரு வருஷத்துக்கு சாப்பிடக்கூடிய தேனோட அளவு வெறும் 8 கிராம் தான் சாப்பிட்றோம். 8 கிராம் எங்கே இருக்குது, 3 கிலோ எங்கே இருக்குன்னு பாருங்க. எல்லாத்துலேயுமே நம்ம 10, 20, 30 வருஷம் பிந்தி தான் இருக்கோம். டெக்னாலஜிலையும் பிந்தி தான் இருக்கும், ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதுலையும் பிந்தி தான் இருக்கும். இப்போ மருத்துவத்துறை முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட 20 வருஷம் முந்தி இருக்காங்க எல்லா நாடுகளும். அப்போ நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து போகணும் அப்படின்னா இந்த மாதிரி தகவல்கள் நிறைய சீக்கிரமாக எல்லாருக்கும் போய் சேரணும். அப்போ அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது வந்து இந்த தேனும் சரி தேனீக்களும் சரி மிகப்பெரிய அளவில் ஒரு வரம் தான், நம்மளுக்கு கிடைச்ச வரம் தான். அதனால தான் சொல்றேன், வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி குடும்பத்திற்கு ஆயுள் கெட்டின்ற ஸ்லோகத்தை கொண்டு போயிருக்கேன். ஒவ்வொரு வீட்லையும் தேனி பெட்டிகள் இருந்ததுன்னா ராயல் ஜெல்லியை நம்மளே வீட்டில் எடுத்து நம்மளுக்கு தேவையான ராயல் ஜெல்லியை எடுத்து நம்ம சாப்பிட்டு முதல்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விற்பனைக்கு கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்த் வைஸாக நம்ம கொண்டுட்டு போகணும். அந்த விதத்தில் நாங்கள் இதை பெரிய அளவில் இதை வந்து உற்பத்தி பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். இதை சாப்பிட்ற நிறைய பேர் வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க. இதை வந்து அடுத்த தலைமுறை அழியாமல் பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராயல் ஜெல்லி. ஏன்னா என்னுடைய அம்மாச்சி தலைமுறை வந்து 12 பேர், அதாவது அவங்க கூட பிறந்தவங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா தலைமுறை 6 பேர், எங்களுடைய தலைமுறை 4. அதாவது எனக்கு பிறந்தது 2. ஆனால் அந்த 2 இப்போ உள்ள தலைமுறைகளில் அதுகளுக்கு கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்கள்ல 10 பேர் கல்யாணம் ஆனால் 6 பேருக்கு குழந்தை இல்லை. இதுதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்க உலகம். இந்த உலகம் மாறணும்னா இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உணவுகளை அன்றாடம் நம்ம சாப்பிடணும். மிளகு அளவு சாப்பிட்டா போதும். தேனில் குழச்சிட்டு இந்த ராயல் ஜெல்லியை லைட்டாக லிக் பண்ணி 5 நிமிஷம் வந்து அதை சுவைச்சு உமிழ்நீரோட கலந்து சாப்பிடணும். இது சாப்பிட்ற முறை இப்படித்தான். ராயல் ஜெல்லினா ஒரு ட்ராப் விட்டுக்கணும், அதில் கொஞ்சம் போல் கொம்பு தேன் போட்டு கலக்கி லேசாக அப்படி குழப்பிட்டு அதை நுனிநாக்கில் ட்ராப்பாக எடுத்து உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்டா முறையான சத்துக்களோட மிகப்பெரிய அளவில் இந்த ராயல் ஜெல்லி நம்ம உடம்புக்குள்ளே போகும். அப்போ நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் சத்து பற்றாக்குறை இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். இது மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும், தேனி வளர்ப்புக்கும், வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி குடும்பத்திற்கு ஆயுள் கெட்டி ஆகிறதுக்கும் விபிஸ் ஹனியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சுத்தமான தேனுக்கும் தேனி வளர்ப்புக்கும் விபிஸ் ஹனியை ஃபாலோ பண்ணுங்க.